கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை யோபு 19:25. ஜோப் 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த காலை நேரத்துல இந்த புதிய வார்த்தையில சொல்றாங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்றோம். அவர் மரித்து போன தெய்வம் அல்ல, மரித்து 3வது நாள் உயிரோடு இருந்து இப்பொழுதும் உங்க கூட தான் இருக்காங்க. நீங்க எங்க போனாலும் வந்தாலும் உங்க கூட தான் இருக்கிறாங்க. அதனாலதான் அப்ப சொல்ற மீட்பர் உயிரோடு இருக்கிறாங்க. அதனால எதை குறிச்சு நீங்க பயப்படவும் வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சங்கீதம் 19:14. Psalms 19:14. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே. எப்படி கூப்பிடுறாரு தாவீதுங்க? என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே. நீங்க என்ன பண்ணுங்க? அப்பாவை அப்படி கூப்பிடுங்க. என் கண்மலையே நீங்க தான்ப்பா, நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். உங்களை தவிர எனக்கு வேற நம்பிக்கையே கிடையாது. எனக்கு மலை போல இருக்கிறது நீங்க தான் என்னுடைய கண்மலை. அடுத்து என் மீட்பராகிய கர்த்தாவே. அவர் தான் மீட்டெடுக்கிற தேவன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னா எல்லா விதத்திலும் இன்னைக்கு எந்தெந்த காரியத்துல விழுந்து போய் இருக்கிறீங்களோ, எந்தெந்த ஆசீர்வாதம் கிடைக்காதபடி இருக்கிறீங்களோ எல்லாவற்றையும் மீட்டு எடுக்கிற தேவனாக அப்பா இருக்கிறார். இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணுவான்? எதுலயும் நீங்க மீண்டு வரக்கூடாதபடிக்கு அதல பாதாளத்துல உங்களை தள்ளி விட்டுருப்பான். இன்னைக்கு அப்பா அந்த அதல பாதாளத்துல இருந்து உங்களை மீட்டு எடுக்க போகிறார். எந்தெந்த காரியத்துல உங்களால எழும்ப முடியாம விழுந்து கிடக்குறீங்களோ இன்னைக்கு அப்பா எல்லாவற்றிலிருந்தும் உங்களை மீட்டு எடுக்க போகிறாங்க. அது பாவமா இருக்கலாம், பரிசுத்த குலைச்சலா இருக்கலாம், அது என்ன காரியம்னு உங்களுக்கும் அப்பாவுக்கும் தான் தெரியும். எல்லாவற்றிலிருந்தும் நான் இன்று என் பிள்ளைகளை மீட்டு எடுக்க போகிறேன் என்று அப்பா இந்த காலை நேரத்துல தீர்க்க தரிசனமா உங்களோடு கூட பேசுறாங்க. நீங்க எப்படி கேட்கணுமா? என் கண்மலை ஆகிய கர்த்தாவே, என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியா இருப்பதாகனா விருப்பமா இருப்பதாக, ஏற்றுக்கொள்ளுதல், பாராட்டப்படத்தக்கதாக நீங்க பண்ற அந்த விண்ணப்பம், நீங்க இருதயத்தில் சிந்திக்கிறது எல்லாம் அப்பாவுக்கு எப்படி இருக்குமா? பிரீதியாக இருப்பதாக, பாராட்டத்தக்கதாக, அப்பா விரும்புகிற காரியமாக இருக்கும் என்று இந்த காலை நேரத்துல சொல்றாங்க. எரேமியா 50ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஜெரேமியா 50:34. அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர். இன்னைக்கு காலையில அப்பா சொல்றாங்க, இந்த நாளிலும் அப்பா உங்களுக்கு சொல்றாங்க, உங்களை மீட்டெடுக்கிற அப்பா வல்லமை உடைய தேவனா இருக்கிறார். அது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் என் பிள்ளைகளை நான் மீட்டு எடுக்க வல்லமை உடைய தேவனாக இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும், எந்தெந்த காரியத்துல உங்களுக்கு சமாதானம் இல்லை, ஒரு இளைப்பாறுதல் இல்லை என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ இந்த காலை நேரத்துல அப்பா எல்லாவற்றிலும் உங்களுக்கு சமாதானத்தை, இளைப்பாறுதல அப்பா தரப்போற. அடுத்து பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார். உங்களுக்கு விரோதமா என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த போராட்டமா இருந்தாலும் சரி, எந்த யுத்தமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, நான் உங்களுக்காக வழக்காடுவேன், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், அவரே உங்களுக்காக வழக்கை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபிசியன்ஸ் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இவ்வளவு அருமையா அப்பா சொல்லியிருக்காங்கல்ல, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே. கிருபை ஏசப்பாதான் கிருபை. அப்பா தகுதியே இல்லாத நமக்கு அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அப்பாவுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு அப்பாவுக்குள் உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அப்பா சொல்றாங்க, நானே உங்களை எல்லாவற்றிலும் மீட்டெடுக்கிற தேவனா இருக்கிறேன் என்று சொல்லி சொல்றாங்க. கடைசியாக யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஜான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன்
உண்டு. அப்பாவுடைய வார்த்தைய கேட்கிற உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இன்னைக்கு எவ்வளவு மக்கள் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணல, அப்பாவுடைய வார்த்தைய கேட்கல. அதே மாதிரி நீங்க என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய வார்த்தையை அதிகமா படிக்கணும். அப்படி அப்பாவுடைய வார்த்தையை படித்து அப்பாவை அனுப்புறவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த காலை நேரத்துல அப்பா சொல்ல, விசுவாசிக்கிறவங்களுக்கு இந்த வருட வாக்குத்தத்தம் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல், ஆக்கினை தீர்ப்புனா நரகம், அதுக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி, இரண்டாம் மரணம், அந்த நரகத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்பா ஒரு வாட்டி சொன்னாலே போதும், அது சத்தியம். அப்பா மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொல்லி சொல்றாங்க. அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது. மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த மீட்பர் எங்க இருக்கிறார்? உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். இப்பொழுது நாம கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்க போகிறோம். இன்னைக்கு யார் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கணுமோ அப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. எசப்பா என் இருதயத்துக்குள்ள வாங்க, உங்க ரத்தத்தால கழுவுங்க, சுத்திகரிங்கன்னு சொல்லும் பொழுது அப்பா உங்களுடைய ரத்தத்தினால உங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி எந்தெந்த காரியத்துல உங்களை மீட்டெடுக்கணுமோ எல்லாரையும் மீட்டெடுப்பார். இன்னைக்கும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களையும் அப்பா என்ன பண்ண போறாங்க? ரட்சிக்க போகிறாங்க. இப்பொழுது நம்ம கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுனீங்க. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன், இன்னைக்கு சொன்னீங்க, என் பிள்ளைகளை நான் மீட்டெடுக்க போகிறேன். பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களை இப்பொழுதே அப்பா நீங்க எல்லா பாவத்திலிருந்து, எல்லா அக்கிரமத்திலிருந்தும், எல்லாவற்றிலிருந்தும் உங்களுடைய பிள்ளைகளை மீட்டெடுத்து உம்முடைய இளைப்பாறுதலை நீங்க கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. ஆம் தகப்பன், இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றாங்க, இதுவரை உமக்கு பிரியல்லாத காரியங்கள் என்ன செய்தனோ அதை எல்லாவற்றையும் மன்னிங்கன்னு சொல்லி ஒரு ஒப்பு கொடுக்கறதை அமிர்த நீங்க பேசிருக்கீங்க. அநேகர் அழுது ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்காங்கப்பா. அவங்க எல்லாரையும் ரத்தத்தினால கழுவி நீங்க மீட்டு எடுக்கிறதுக்காக நன்றி. இன்றோடு அவர்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழாய் மாறுகிறதுக்காக நன்றி அப்பா. அந்த குடும்பத்தை நீங்க அப்பா ரட்சிக்கிறதுக்காக நன்றி செலுத்துங்க. அதே போல மரண படுக்கையில பார்த்து கொண்டு இருக்காங்க, அவர்களுக்கு இப்பொழுதே இப்படி சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக நன்றி அப்பா. பண பிரச்சனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்காங்க, அவங்களுக்கு இப்பொழுதே அவங்களுக்கு தேவையான எல்லா பண தேவைகளையும் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து நீங்க சந்திக்கிறதுக்காக நன்றி. கோர்ட்டு பிரச்சனை, அம்ரஜா வழக்கு பிரச்சனை என்று சொல்லி வேதனையோடு பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கும் இப்பொழுதே நீங்க அற்புதத்தை செய்கிறதுக்காக நன்றி அப்பா. சிலருக்கு விரோதமாக மந்திர கிரியைகள், ஆம்ராஜ பில்லி சூனிய கிரியைகள் எல்லாம், ஏவுதலைகள்லாம் இருக்குன்னு பயந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்காங்க. என் குடும்பம் என்ன ஆகும்னு தெரியலையே என்று சொல்லி பயந்து பார்த்து கொண்டு இருக்காங்க. இப்பொழுது அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகிறது. அவைகள் எல்லாம் இப்பொழுது செயலிழந்து போகிறது. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே ஒரு விடுதலை அப்பா கொடுத்து கொண்டிருக்காங்க. இனி அவைகள் ஒன்றும் உங்களை செய்ய முடியாது. நீங்க அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்தது நிமித்தம் இப்பொழுது அந்த விடுதலை அப்பா கொடுத்து கொண்டிருக்காங்க. குடும்பத்துல சமாதானம் இல்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் இப்பொழுது நீங்க சமாதானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக, குடும்பத்தார் ரட்சிக்கப்படவில்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்பொழுது நீங்க ரட்சிக்கிறீங்கப்பா. ரட்சிக்க கூடாதபடி உங்களுடைய கரம் குறுகி போவதில்லை. எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. உம்முடைய வல்லமை அபிரதமாய் இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக சோதரம். குருடர்கள் பார்க்கிறதுக்கும், செவிடர்கள் கேட்கிறதுக்கும், முடவர்கள் நடக்கிறதுக்கான வல்லமை இப்பொழுதே இறங்குகிறதற்காக, மரித்தோர் உயிரோடு எழும்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்காக, பார்த்த எல்லாரையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கும். God bless you. Praise the Lord.